இயேசு கப்பர்நகூம் என்கிற ஒரு பட்டணத்திற்கு வருகிறார். அந்த பட்டணத்திற்கு வந்தபோது அங்கிருந்த 100க்கு அதிபதி அப்படின்னு சொன்னால் ரோமருடைய ஆட்சி காலம். எப்படி இந்தியாவை ஒரு காலத்தில் வெள்ளையர்கள் ஆட்சி பண்ணி வந்தாங்களோ அதே மாதிரி இயேசுவின் நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தை ரோமர்கள், ரோமாபுரியை மையமாய் கொண்டு ஆட்சி பண்ணின சீசர், அவங்களுடைய அரசாட்சி அங்கு வரைக்கும் பரவி இருந்தது. அவங்க தான் அதை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்து வந்தார்கள். அந்த ரோமருடைய படையில் 100 போர் வீரர்களுக்கு அவன்தான் தலைவன், 100 போர் வீரர்களுக்கு அவன்தான் கேப்டன். அதனால் அவனுக்கு 100க்கு அதிபதி என்று சொல்லி பெயர். அப்போ யூதர்களை அடிமையாக ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிற ரோமருடைய படையில் இருக்கிற ஒரு மனிதன், அவன் ஒரு ஆஃபீஸர், அவன் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், 100 பேருக்கு அதிபதி. அவன் இயேசுவை தேடி வருகிறான். அவங்க பொதுவாக அப்படி மற்றவங்கள்ட்ட வரமாட்டாங்க. அவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்க நினச்ச யாரையும் தங்கள் இடத்துக்கு கூப்பிட முடியும், அந்த மாதிரி ஒரு ஆளுகையில் இருக்கிறவர்கள். இந்த மனிதன் இயேசுவை தேடி வருகிறான். இயேசுவண்டை ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ஒரு தேவையோடு வருகிறான், ஒரு விண்ணப்பத்தோடு வருகிறான். என்னுடைய வேலைக்காரன் ஒருவன் வியாதிப்பட்டு திமிர்வாத நோயினால் பாதிக்கப்பட்டு வீட்டிலே கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். ஒரு பெரிய அதிகாரி இயேசுவை தேடி வருகிறான், ஒரு விண்ணப்பத்தோடு வருகிறான். தன்னுடைய வீட்டில் தனக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் திமிர்வாத நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அவனுக்காக இந்த 100க்கு அதிபதி இயேசுவை தேடி வருகிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் அண்ட் ஹீல் ஹிம். நான் உன் வீட்டுக்கு வருகிறேன், நான் அவனை சுகமாக்குவேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். நீ ஒரு ரோமன் தானே, எங்களெல்லாம் அடிமையாக்கி வச்சிருக்கிற தானே, அப்போ நீ கடவுள்லாம் நம்ப மாட்டீங்க, சீசர் தான் கடவுள், லார்டுன்னு சொல்கிறீங்க, தப்பான நம்பிக்கையெல்லாம் வச்சுருக்கிறீங்க, அதெல்லாம் வர முடியாது போ அப்படின்னு இயேசு சொல்லவில்லை. அந்த அற்புதத்தை கவனிங்க. ரோமர்கள் ரோமாபுரியில் இருக்கிற சீசரை தான் லார்டு, கடவுள், ஆண்டவன் என்று அழைப்பார்கள். வேறு யாரையும் ஆண்டவனை கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவர்கள். அது நிமித்தமாய் அவனை புறக்கணித்து விடும்படியாக இயேசு பேசவில்லை. இயேசு சொல்லுகிறார், நான் வருகிறேன், உன் வீட்டுக்கு அவனை சுகமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே அவன் சொல்லுகிறான், என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வேலைக்காரன் சுகமாகி விடுவான். இயேசு ஆச்சரியப்பட்டார். அந்த மனிதனுடைய பேச்சு, அவனுடைய வார்த்தை கேட்டு இயேசு ஆச்சரியப்பட்டார். இயேசுவை ஆச்சரியப்படுத்தின ஒரு மனிதன், இயேசுவை ஆச்சரியப்பட வைத்த ஒரு மனிதன். தனக்கு பின்னால் இருக்கிற இந்த யூத மக்கள், பக்தி உள்ளவர்கள், தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்லுகிற அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேலர்கிட்ட கூட நான் காணவில்லையே. ஆச்சரியப்படுகிறார். இயேசுவை ஆச்சரியப்படுத்தின ஒரு மனிதன் அவன். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுள், கோ அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் பி இட் அன்டு யூ. நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுள்னு சொன்னார். உடனே வேலைக்காரன் வீட்டிலே சுகமாகி விட்டான். இந்த அற்புதம், ஆண்டவர் செய்த இந்த அற்புதம் தான் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறார். இயேசு அந்த மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அவருடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. மறைமுகமாக இருக்கிற இன்னும் 2 காரியம் உண்டு. இயேசு அவனிடத்தில் எதை கண்டு ஆச்சரியப்பட்டார்? முதலாவது அவனுடைய அன்பு. அவனுக்குள்ளே காணப்பட்ட ஒரு அன்பான சுபாவம் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தார். என்ன அன்பு அவனுக்குள்ளே காணப்பட்டது என்று சொல்லி பார்த்தால், 100க்கு அதிபதி இயேசுவண்டை வருகிறான். யாருக்காக வருகிறான்? வீட்டிலே கஷ்டப்படுகிற வேலைக்காரனுக்காக. நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு பெரிய ஆஃபீஸர், அவனுக்கு கீழே 100 போர் வீரர்கள் இருக்கிறாங்க. அவன் வீட்டில் ஒரு வேலைக்காரன், சமையல் செய்து கொடுக்கிற வேலைக்காரன் இருக்கிறான். அவன் வியாதிப்பட்டு விட்டான். ஒருவேளை நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டால் நம்ம என்ன செய்வோம்?
போய் டாக்டரை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை ரொம்ப பலவீனப்பட்ட முடியலன்னு சொன்னால் இன்னொரு வேலைக்காரனை கூட்டு அவன் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் காமிச்சு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே 100க்கு அதிபதி 100 பேர் இருக்காங்க. ஒருத்தனை கூப்பிட்டு இயேசுன்னு ஒருத்தர் இருக்காராமே, சுகமாக்கிடுவாராமே, இவனுக்கு வைத்தியெல்லாம் செய்து பார்த்துட்டோம், சுகமாக மாட்டேங்குது, கஷ்டப்படுகிறான். நான் சொன்னேன், இப்போ இயேசுக்கிட்ட போய் சொல்லுங்கள், இயேசுவை கூட்டிகிட்டு வந்து இவனை சுகமாக்குங்க, அல்லது இயேசுக்கிட்ட இவனை கொண்டு போங்க, அப்படி சொல்லி இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆனால் அவன் செய்யவில்லை, அப்படி செய்யவில்லை. அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறவன், அவனுக்கு அப்படி உதவி செய்ய முடியாத வேலையாட்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவனே சொல்லுகிறான், ஒருத்தனை போனா போவான், ஒருத்தனை வான்னா வருவான், அது மாதிரி எனக்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுகிறான். ஆனால் அவர்களெல்லாம் அனுப்பாதபடி தானே தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவை தேடி வருகிறான். அப்போ அவனுக்குள்ளே தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் வியாதிப்பட்டால், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய பிள்ளைகள் அல்லது தன்னுடைய பெற்றோர் யாராவது வியாதிப்பட்டா நாமே போவோம். என்ன அந்த அன்பு. அதே மாதிரி அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவனை நேசித்து இயேசுவண்டை வருகிறான். அதாவது இயேசு சொன்னார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அந்த மாதிரி ஒரு அன்பை இயேசு அவனுக்குள்ளே கண்டார். அதுதான் ஒரு ஆச்சரியப்படுத்தினர். அவன் தன்னை போல தன் வேலைக்காரனை நேசிக்கிறவன், தன்னை போல தன் குடும்பத்தை போல வேலைக்காரனை நேசிக்கிறவன். என் அதிகாரத்தில் இருக்கிறவன் ஏன் வேலைக்காரனுக்காக என்னை தேடி வரணும்? யாராவது இன்னொரு வேலைக்காரன் அனுப்பியிருக்கலாமே. என்னால் அவனுடைய அன்பு தன்னுடைய வேலைக்காரனை கூட தன் குடும்பத்தில் ஒருவனாக நேசித்த அன்பு, அந்த அன்பு இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது. எவ்வளோ ஒரு அன்பான ஒரு மனிதன், தன்னை போல மற்றவர்களை நேசிக்கிற மனிதன். வேதத்தில் ஆண்டவர் அதான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். மார்க் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கும் போது, பிரதான கட்டளை எது அப்படின்னு கேட்கப்பட்ட போது, முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, முழு இருதயத்தோடு முழு பலத்தோட ஆண்டவர் மேல் அன்பு கூறு அப்படி சொல்லிட்டு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல நீ மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பாருங்கன்னு சொல்லுவது எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை. எல்லாரையும் நேசிங்க, அன்பாருங்க, அது எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லா மதங்களிலும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அந்த அன்புக்கு ஒரு அளவுகோலை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? உன்னிடத்தில் நீ எவ்வளவு அன்பாக இருக்கிறாயோ அப்படி நீ மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அந்த 100க்கு அதிபதி அப்படி நேசித்தான். தன்னை நேசிக்கிறதை போல தன் வேலைக்காரனை அவன் நேசித்தான். அந்த அன்பை இயேசு கிறிஸ்து கண்டார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, நிறைய வீடுகளில் பிரச்சனை, மாமியார் மருமகள் சண்டை, கணவன் மனைவி சண்டை, நிறைய பார்க்கும்போது முறுமுறுப்புகள், சண்டைகள், சமாதானமற்ற சூழ்நிலை. முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா அன்பு இல்லை. அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, அன்பில் குறைவுபட்டிருப்பாங்க. அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டபடி அன்பு இல்லை, இயேசு சொன்னபடி அன்பு இல்லை. ஒன்று நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசின்னு ஆண்டவர் சொன்னாரே. நீங்கள் யோசித்து பாருங்க, உங்கள் மகளை, சொந்த மகளை எப்படி நீங்கள் நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மருமகளை நீங்கள் நேசிக்கிறீங்களா? அதான் இயேசு சொல்லுகிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய மகளை நீ எப்படி நேசிக்கிறாய் அதே மாதிரி உன் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை நீ நேசிக்க வேண்டும். உன்னுடைய மகளை நீ எப்படி நேசிக்கிறாய் அதே மாதிரி நேசிக்கணும். அப்படியே மருமகளுக்கு ஆண்டவர் சொல்றார், உன் தாயாரை நீ எப்படி நேசிக்கிறாய் அதே மாதிரி உன்னுடைய மாமியாரை நேசிக்கணும். உன் குடும்பத்தார், எங்க அப்பா, எங்க அம்மா, என் சகோதரன், என் சகோதரி என்று எப்படி நேசிக்கிறாயோ அதே அளவு உன் புருஷன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நீ நேசிக்க வேண்டும். அதில் தான் நம்ம அன்பிலே குறைவுபட்டு விடுகிறோம், அன்பிலே மாறுபட்டு விடுகிறோம், நம்முடைய அன்பிலே வித்தியாசத்தை காண்பிக்கிறோம். மக மேல உள்ள அன்பு வேற, மருமகளுக்கு காண்பிக்கிற அன்பு வேற.
தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு காண்பிக்கிற அன்பு வேற, கணவனுடைய குடும்பத்தாருக்கு காண்பிக்கிற அன்பு வேற. அந்த அன்பு வேறுபடுகிறதுனால தான் அநேகர் பூரண ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. இயேசு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்? உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அந்த அன்பு இந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ள இருக்கிறது. தன்னை போல, தன் குடும்பத்தை போல, தன் வேலைக்காரனை நேசிக்கிறான். அதான் ஆண்டவர் ஆச்சரியப்பட வைத்தாரு. இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில் உங்களை மாதிரி மற்றவங்களை நேசிக்கிறீங்களா? உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரரை நேசிக்கிறீங்களா? இயேசு அந்த அன்பை நம்ம கற்றுக் கொடுத்தார். கலாத்தியர் 5:14 வாசிக்கும் போது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே கற்பனையிலே நியாயப்பிரமாணம் முழுமையும் அடங்கி இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் என்று சொல்லி ஒரு பெரிய புஸ்தகமே இருக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் நிறைய பக்கமாய் கட்டளைகள் இருக்கிறாரு. அதையே புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அந்த ஒரே கட்டளைக்குள்ளே நியாயப்பிரமாணம் முழுமையும் அடங்கி இருக்கிறது. அப்ப நீங்க அன்பு காட்டுறீங்க, நேசிக்கிறீங்க, உண்மைதான். உங்களை போல நேசிக்கிறீங்களா? உங்க பிள்ளையை போல நீங்க அவங்கள நேசிக்கிறீங்களா? நம்ம பெற்றோர்கிட்ட மகன் பிள்ளைன்னா அந்த அன்பு வேற, மகா பிள்ளைன்னா நிறைய குடும்பத்தில் அந்த வேறுபாடு தெரியும். மகா பிள்ளைன்னா அதுவும் பேரம்பேத்தி தான், மகன் பிள்ளையும் பேரம்பேத்தி தான். சிலருக்குள்ள பாருங்க, மக பிள்ளை வித்தியாசம் காமிக்கிறீங்கல்ல, உங்களுடைய அன்பு மாறுபடுதில்ல. இது பாவம் என்று உணரணும். நிறைய பேர் அதை உணர்வதில்லை. இட் இஸ் எ சின், அது ஒரு பாவம். உங்களுடைய அன்புல நீங்க வித்தியாசம் காண்பிக்கிறீங்க. உங்களுடைய அன்பு மாயம் உள்ளதாக இருக்கிறாரு. உங்களுடைய அன்புல மாய்மாலம் காமிக்கிறீங்க. மகா பிள்ளைக்கு ஒன்று, மகன் பிள்ளைக்கு ஒன்று, அப்ப மகளுக்கு ஒன்று, மருமகளுக்கு ஒன்று, கணவன் வீட்டுக்கு ஒன்று, அல்லது தான் வீட்டுக்கு ஒன்று, அல்லது மனைவி வீட்டுக்கு ஒன்று, தான் வீட்டுக்கு ஒன்று. அந்த அன்புல மாறுபாடு, ஏமாற்றுகிற அன்பை காண்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி இருக்கட்டும், உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறு. மகளை எவ்வளவு நேசிக்கிறியோ அதே அளவு உங்களுடைய மருமகளை நீ நேசிக்கிறீங்களா? உங்க தாயாரை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அப்படி மாமியாரை நேசிக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை எந்த அளவு நேசிக்கிறீங்களோ அதே அளவு புருஷனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறீங்களா? இந்த அன்பை தான் வேதம் பேசுகிறது. உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறு. இந்த அன்புக்குள்ள வந்துட்டா நிறைய குடும்பத்தில் பிரச்சனையே வராது, சண்டையே வராது, முறுமுறுப்புகளே வராது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் உண்டாகும். என் மனைவி தன்னுடைய அப்பா அம்மாவை நேசிக்கிற மாதிரி என்னுடைய அப்பா அம்மாவை நேசிக்கிறாள் என்று ஒரு புருஷன் புரிந்து கொண்டா அந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் வரும். நம்முடைய அன்புல வேறுபாடு காண்பிக்கிறோம். நம்முடைய அன்பு மாய்மாலம் உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய அன்புல இந்த வித்தியாசம் காண்பிக்கிறபடினால்தான் நிறைய குடும்பத்தில் சமாதானமற்ற சூழ்நிலை. அதனால ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. அப்ப என்னிடத்தில் நான் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறேனா? நம்ம அதில் குறைவுபட்டு இருக்கிறோம். நம்ம அதை உணரணும். ஆண்டவரே, நான் அன்பா இருக்கிறேன், ஆனால் என்ன நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நான் நேசிக்கலை, என் குடும்பத்தை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நான் நேசிக்கலை, என்னை மன்னிச்சிருங்க, சரிப்படுத்தி கொள்ளணும். இப்போ முக்கியமான நேரம், நாம் செபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். அவனுடைய அன்பு, அன்பான அவனுடைய சுபாவம், வேலைக்காரனை கூட சொந்த பிள்ளையை போல நேசிக்கிற ஒரு அன்பு. தனக்கு பிரியமான அந்த வேலைக்காரன், தனக்கு துணையாயிருந்த அந்த வேலைக்காரனை சொந்த பிள்ளையை போல நேசிக்கிற ஒரு அன்பு, தன் சொந்த குடும்பத்தானை போல நேசிக்கிற அன்பு. உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நிறைய பேர் அதில் நம்ம தப்பு பண்ணி கொண்டு இருக்கிறோம். நான் அன்பாக தானே இருக்கிறேன், அந்த அன்பாக இருக்கிறேன் சொல்கிறதுலே சிலர் கோபம் இருக்கும். அன்பாக தானே இருக்கிறேன், அந்த வார்த்தையிலே தெரிஞ்சிருது உங்களுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு. அன்பு என்பது வித்தியாசம். ஐயோ, அவங்க எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க அப்படி சொல்லுவாங்க.
அந்த பிள்ளை எவ்வளோ அன்பாக பேசுது, அந்த ஐயா எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க. அதில் அன்பாக இருக்கிறன்ற வார்த்தையில் கோபமாக வருது. அது உண்மையான அன்பு கிடையாது. நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. உண்மையான அன்பு ஒரு கனிவாய் பேசுவது, மற்றவங்களோட அன்பாய் பேசுவது. அந்த அன்பு ஆண்டவரே என் மேலே நான் அன்பு வைக்கிறதை போல மற்றவங்களிடத்தில் நான் அன்பு காட்டணும். நான் அந்த அன்பில் குறைவுபட்டு இருக்கிறேன், என்னை மன்னியும், அந்த அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு செபிக்கணும். கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. அடுத்தவங்களை மறந்துடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தர்றேன். ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த அன்பை தாங்க, நான் என்னை போல மற்றவங்களை நேசிக்கணும், நீங்கள் சொல்லுகிறபடி நான் நேசிக்கணும். ஆண்டவரே என்னை போல நான் மற்றவங்களை நேசிக்கணும், சிநேகிக்கணும். அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் உள்ளத்தில் இருக்கிற கசப்பை மாற்றிருங்க, வெறுப்பை மாற்றிருங்க. நான் எல்லாருக்கிட்ட அன்பு காட்டணும். என் கோபத்தை காட்டக்கூடாது, எரிச்சலை காட்டக்கூடாது, என் வருத்தத்தை காட்டக்கூடாது. எல்லாரிடத்துல என் அன்பை நான் காட்டணும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே என் மருமகளை என் மகளை போல நான் நேசிக்கணும். ஆண்டவரே என் மாமியாரை என் சொந்த தாயை போல நான் நேசிக்கணும். ஆண்டவரே நான் யாரையும் பகைக்க கூடாது. எங்கள் சபையில் உள்ளவங்க, எங்கள் தெருவில் உள்ளவங்க, அவங்கள என் குடும்பத்தை போல நான் நேசிக்கணும். அந்த அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே, அன்பை எனக்கு தாரும். உண்மையாக ஜெபிக்கிற அநேகரை ஆண்டவர் பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. இப்போ அந்த அன்பு ஊற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த தேவ அன்பு எல்லாருக்குள்ள ஊற்றப்படுவதாக. இயேசுவை ஆச்சரியப்படுத்தின அந்த தேவ அன்பு எல்லாருக்குள்ள ஊற்றப்படுவதாக. அன்பினால் அவளை நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அன்பினால் நிரப்பும். இன்றைக்கோடு கசப்புகள் மாறட்டும், வெறுப்புகள் மாறட்டும், இருதய கடினங்கள் மாறட்டும், மாய்மாலமான அன்பெல்லாம் மாறட்டும், பட்சபாதம் காண்பிக்கிற அன்பெல்லாம் மாறட்டும். என்னை நேசிப்பதை போல நான் மற்றவர்களை நேசிக்க கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.